ஜீராசி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 1/9/2025 செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் வரையான திங்கள் முதல் ஞாயிறு வரையிலான இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்கும்ன்றதை பார்த்துடலாம். சிம்மம், சிம்மராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் முழுக்க பெருசாக 6, 7, 5, 6, 7 ஆகிய 4 இடங்கள்ல இருப்பார். 5ஆம் இடத்துல அவர் குருவின் பார்வையில் இருப்பார். 6ஆம் இடத்துல அவரே வளர்பிறை அமைப்புல அப்படியே பூரணமாக நல்ல விதமாக இருப்பார். 7ஆம் இடத்துல அவர் பௌர்ணமி சந்திரனாகவே வந்துடுவார். உங்க ராசிநாதன் வேற வலிமையாக இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் ஜாம்னு தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் அமையுங்க. 6, 7 அந்த மாதிரியான அமைப்புகள் அவர் இருக்கிறது பெரிய அளவில் முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மை, வேலையில் நல்லா இருக்கிறது, தொழிலில் நல்லா இருக்கிறது, வருமானங்கள் கூடுதலாக வரக்கூடிய அமைப்பு, முக்கியமாக குழந்தைகளால் சந்தோஷம் இருக்கக்கூடிய அமைப்பு. வாரத்தின் முதல் நாள் என்று சொல்லப்படக்கூடிய திங்கள், செவ்வாய், புதன் ஆகிய இந்த 3 நாட்களும் தூர இடங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகளிடமிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய அமைப்பு. பிள்ளைகளுக்காக நம்ம செய்யக்கூடிய எதுவும் நல்ல விதமாக இருக்கக்கூடிய நிலைமைகள். நடுப்பகுதியில் வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு, வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு. உங்களை எதிரியாக நினைக்கக்கூடியவர்கள் எல்லாரிடமிருந்து நீங்கள் இப்போது வெற்றியை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு. யார் யாரெல்லாம் உங்களை பொறாமையின் காரணமாக எதிர்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் நீங்கள் அப்படியே தவிர்த்து விட்டு வெற்றி நடை போடக்கூடிய அமைப்புகள் இந்த வாரம் முழுக்கவே வலிமையாக இருக்கின்றன. வாரத்தின் கடைசியில் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல சந்திரன் பௌர்ணமி நிலையில உட்கார்ந்து உங்க ராசியை பார்க்கிறார். இதுவும் ஒரு கொடுப்பினையான ஒரு நல்ல அமைப்பு. உடல் நல்லா இருக்கும், மனசு நல்லா இருக்கும், வருமானம் நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும். அவரவருடைய ஜாதக தசாபுக்தி அமைப்புகளுக்கு ஏற்றாற் போல சிம்மராசிக்காரர்களுக்கு வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்களும் சந்திரனுடைய பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில ராசி இருக்கிறதுனால தொட்டது துளங்கக்கூடிய அமைப்பு. காதல் நிறைவேறும், கல்யாணம் நடக்கும், கல்யாணத்திற்கான உறுதிகள் கிடைக்கும். இதுவரைக்கும் இழந்தவைகளிலிருந்து ஒரு பாடம் கற்றுக்கொண்டு அதன் மூலமாக இழந்தவைகளை திரும்ப பெறக்கூடிய அமைப்பு என இந்த வாரம் முழுவதுமே சீரான வளர்ச்சி இருக்கக்கூடிய யோக வாரமாக அமைந்திருக்கிறது அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம். கன்னிராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா 4, 5, 6 ஆகிய இடங்கள்ல இருப்பார். வாரத்தின் முதல் நாளில் அவர் 3ஆம் இடத்துல நீச்சமாக இருந்தாலும் கூட பெரிய வளர்பறை அமைப்புல தான் இருக்கிறார். வார ஆரம்பத்தில் செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை எல்லாம் பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டிரமம் இது எதுவும் கிடையாது. 4ஆம் இடத்துல என்ன இருக்குது? வார ஆரம்பத்தில் செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமையில வீடு வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் நல்லவைகள் நடக்கும். அம்மானால இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் தீருங்க. அம்மா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அம்மாவை ஓரளவுக்கு நம்ம சமாதானப்படுத்த முடியாமல் இருந்தது. அம்மா தனியாக இருக்கிறாங்களே, தூரமாக இருக்கிறாங்களே, உங்க கூப்பிட்டா கூட வரமாட்டேன்றாங்களே, இந்த மாதிரி தாயை என்ன செய்வது என்று தெரியாமல் தாய்க்கும் வேற பக்கத்துக்கும் நம்ம இடிபட்டு கொண்டிருந்த நிலைமைகள்லாம் செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை தாய் என்கின்ற தெய்வத்தை நல்ல விதமாக கவனிக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போது நல்லா இருக்குது. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை இந்த 2 நாட்களும் அதிர்ஷ்டம் உள்ள நாட்களாக கன்னிராசிக்காரர்களுக்கு அமையும். அதிர்ஷ்டம் உள்ள அப்படின்னா உங்க வயதிற்கு ஏற்றாற் போல, உங்களுடைய திறமைக்கு ஏற்றாற் போல தொட்டது துளங்கக்கூடிய அந்த வியாழன், வெள்ளி ஆகிய 2 நாட்களும் எதை செய்தாலும் அது நல்லா இருக்கக்கூடிய நாட்கள். இந்த வாரம் கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் இல்லை. அதற்கப்புறம் வாரத்தின் இறுதி நாட்கள் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 2 நாட்களும் 6ஆம் இடத்துல சந்திரன் ஒளி சந்திரனாக பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறார். ராகுவோடு சேர்ந்து இருந்தாலும் கூட குருவின் பார்வையில் இருக்கிறாரு. நிஜமான அந்த தோஷம், கிரகண தோஷங்கள்லாம் எதுவும் இல்லை. இந்த வாரத்தின் கடைசி கிழமையான சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாட்களும் தொழில் நல்லா இருக்கும். வார இறுதி ஓய்வு நாட்களாக இருந்தாலும் கூட வியாபாரம் நல்ல முன்னேற்றமாக இருக்கக்கூடிய தன்மை, பணவரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதுவரைக்கும் யாரை எதிர்க்க முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களோ அவர்களெல்லாம் எதிர்த்து செயல்படக்கூடிய நன்மை அமைப்பு. சிலருக்கு அந்நிய இன, மத, மொழி பேசுகின்றவர்களின் மூலமாக இந்த சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அந்த 2 நாட்களும் பண வருமானம், வரவுகள் இருக்கக்கூடிய தன்மை என கன்னிராசிக்காரர்களுக்கு சீரான ஒரு வாரமாக பின்னடைவுகள் எதுவும் இல்லாத பெரும்பாலும் நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய யோக வாரமாக அமைந்திருக்கிறது இந்த செப்டம்பர் 1 முதல் 7 வரையிலான நல்ல வாரம். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா 3, 4, 5ன்னு இருக்கும். 3, 4, 5ஆம் இடங்கள்ல இருக்கிறார். பெரும்பாலான கிரகங்கள் நல்லா இருக்கு. திங்கக்கிழமை 2ஆம் இடத்துல இருக்கிறார். திங்கக்கிழமை 2ஆம் இடத்துல இருக்கிறது காசு பணத்திற்கு ஏற்ற அமைப்பு, குடும்பத்திற்கு நல்ல அமைப்பு, சொல் பலிக்கக்கூடிய அமைப்பு. திங்கக்கிழமை யாருக்காவது ஒருத்தருக்கு ப்ராமிஸ் பண்ணீங்கன்னா அதை கரெக்டாக செய்து காட்டுவீங்க. ஆகவே திங்கக்கிழமை உங்களுடைய வாக்குறுதி அமைப்புகளை வச்சுக்கோங்க.
அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையிலிருந்து செவ்வாய் புதன் இந்த 2 நாட்களும் பார்த்தீங்கன்னா அவர் 3ஆம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கிறார். சகோதர சகோதரிகள், இளைய சகோதர நன்மைகள் அதெல்லாம் நடக்கும். தம்பி தங்கைகள் நமக்கு ஏற்ற மாதிரி அப்போது நடந்துக்குவாங்க. நீங்களும் தம்பி தங்கைகளுக்கு எதையும் செய்ய முடியும். நல்ல வாய்ப்புகள் அப்போது துளாராசிக்காரர்களுக்கு வரும். மீடியாவில் நல்லா இருப்பீங்க. செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, யூடியூப் இது போன்ற விஷயங்களை செய்யக்கூடியவர்களுக்கு அட்டகாசமான நல்ல அமைப்புகள் உண்டு. முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மை, நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. அப்படியே வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்துட்டீங்கன்னா 4ஆம் இடத்துல அவர் நல்ல விதமான சுகஸ்தானம். 4ஆம் இடத்துல வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சில பேருக்கு பார்த்தீங்கன்னா டிராவல் இருக்கும், சுகப்பயணங்கள், உல்லாச பயணங்கள், மனைவி கணவன் குழந்தைகளோடு சேர்ந்து வெளியே போகிறது. சிலருக்கு மட்டும் செலவுகள் இருந்தாலும் வீட்டிற்கு தேவையான ஒரு பொருட்கள் வாங்குவது என துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. வார கடைசியில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 5ஆம் இடத்துல அவர் ராகுவோடு சந்திரன் சேருகிறார். 5ல் இருக்கக்கூடிய ராகுவோடு அவர் சேருவது என்பது குழந்தைகளிடமிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய தன்மைகள் அப்போது உண்டு. இளைய பருவம், கல்யாணமே ஆகாதவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. சிலருக்கு யார் உங்களுடைய வாழ்க்கை துணைவர் என்பதில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தீர்மானமாக இருக்கும். ஏன்னா குருவின் பார்வையில் சந்திரன் 5ஆம் இடத்துல போறாரு. தொழில் நல்லா இருக்கும். சிலருக்கு இந்த வாரத்தில் வேலை மாற்றங்கள் இருக்கும். வேலை போனால் கவலைப்படாதீங்க, அதை விட நல்ல வேலைகள் கிடைக்கும். தொழில் ஆரம்பிக்கிறவங்க தைரியமாக அந்த வாரத்தில் ஆரம்பிக்கலாம். வியாபார லெவலில் ரொம்ப நல்லா இருக்கும். சிலருக்கு வியாபாரம் அப்டேட் ஆகணுன்ற எண்ணங்கள்லாம் இப்போதைக்கு வரும். அதையும் நல்ல விதமாகவே செய்வீங்க. டீலர்ஷிப் எடுக்கலாம், புதிய கிளைகள் திறக்கலாம். எதையும் தைரியமாக முன்னின்று செய்யக்கூடிய நல்ல வாரங்க இந்த வாரம் துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திங்கக்கிழமை முழுக்க பாக்கியாதிபதியாகிய சந்திரன் திங்கக்கிழமை முழுக்க உங்கள் ராசியிலே இருக்கிறார். அதற்கப்புறம் 2, 3, 4ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறார். அப்படியே ஒரு அளவில் ராசிநாதன் உங்களுக்கு இப்போது 11ஆம் இடத்தில் இருப்பதும் கொடுத்து வைத்த ஒன்று தான். இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இருந்த மனசு கஷ்டம்லாம் இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடையாது. ஜென்மச்சனியில் கஷ்டப்பட்ட மாதிரி இப்போதும் அந்த அளவுக்கு மன அழுத்தங்கள்லாம் இப்போதைக்கு இல்லை. இப்படிப்படியாக நல்லா தான் இருக்கிறீங்க. அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏதோ நானும் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் சில நிலைமைகள் இருக்குது. அப்படி இப்படின்னு சொல்லனா கூட உங்களில் ஒரு 10% பேருக்கு உண்மையிலேயே நல்ல பலன்கள் நடந்து கொண்டு இருக்கிறது என்பதும் தான் உண்மை. ஆக திங்கட்கிழமை மனம் சற்று அமைதியாக என்ன இதுவரைக்கும் தடை இருந்ததோ அந்த பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்பிற்கு அதை என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், இதை இப்படி பிளான் பண்ணலாம், அப்படி பிளான் பண்ணலாம்னு வாரத்தின் ஆரம்ப நாள் போயிடும். கரெக்டாக செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை பணம் வரக்கூடிய நாட்கள். இந்த நாட்களில் ஷேர் மார்க்கெட், ஏறு மார்க்கெட் எதுலையாவது கொஞ்சம் உங்களுக்கு காசு வரும். சிலருக்கு ஆயிரக்கணக்கில், சிலருக்கு நூற்றுக்கணக்கில், சிலருக்கு லட்சக்கணக்கில் பணம் வரக்கூடிய அமைப்பு செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை ஆகிய இந்த 2 நாட்களும் கண்டிப்பாக உண்டு. இந்த 2 நாட்களும் ரிஸ்க் எடுத்து எதையும் செய்யக்கூடிய அமைப்பு பண விவகாரங்களில் உண்டு. இந்த நேரத்தில் ஜாம்னு இருப்பீங்க, ரிஸ்க் எடுத்து செய்யுங்க. அதற்கப்புறம் அப்படியே வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை 3ஆம் இடத்துல பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற அமைப்புல சுக்கிர பார்வையில வந்துடுறார். இந்த 3ஆம் இடத்துல அவர் சுக்கிர பார்வையில் வரும்போது முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மை, எதிலும் முதன்மையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, மனக்கலக்கத்தை அப்படியே விலக்கி விட்டுட்டு தைரியமாக செயல்படக்கூடிய தன்னம்பிக்கை, தைரியம் போன்றவைகள் அதிகமாகக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. வார கடைசியில் 4ஆம் இடத்துல ராகுவோடு சேர்ந்தாலும் குருவின் பார்வையில் இருப்பார். வார கடைசியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நிலைமையிலையும் வார கடைசியில் அருமையான ஒரு அமைப்பில் வெளிநாடு, வெளிமாநிலம், குறிப்பாக கிழக்கு திசையிலிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய தன்மை. சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான அனுமதி. ஏற்கனவே அந்த கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கின்ற இடங்களிலேயே நன்மைகள்னு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத இயல்பான பண வரவுள்ள நல்ல வாரங்க இந்த வாரம்.